வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 3 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் போட்ட எக்ஸாம்பிளும் போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 3.8 பார்க்க போகிறோம். சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நவ் எக்ஸாம்பிள் 3.8. வாட் இஸ் த கொஷின்? 1/2x plus 1/4y minus 1/3z equal 1/4. This is one question, one equation. 1/x equal 1/3y. This is another equation. 1/x minus 1/5y plus 4/z equal to 2/15. This is third equation. ஸோ உங்களுக்கு வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனுமே உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து நார்மல் ஈக்குவேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் இசட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சம்ஸ் போடலாம். நவ் ஐ டேக் லெட் ஹியர் 1/x 1/y 1/zன்னு கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துக்கிறேன் லெட் 1/x வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன், 1/y வந்து க்யூன்னு எடுத்துக்கிறேன், 1/z வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் அவர் அசம்ஷன். ஓகே, இங்கே வரக்கூடிய 1/x 1/y 1/z இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்னா PQR போட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே, therefore the given equations are written as, இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி எழுதிக்கலாம்னா here 1/x பதிலாக என்ன போடலாம்? P here divided 2 or divided 2. ஓகே, 1/x பதிலாக P போட்டோம். 2 வந்து அங்கே டிவைடிங்கில் இருக்குது. 2 வந்து எங்கே இருக்குது? டிவைடிங்கில் இருக்குது. அதனால் நான் டிவைடட் 2 போட்டிருக்கேன். தென் அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் அண்ட் 1/y ஒய்க்கு வந்து q டிவைடட் 4. இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம 4 போடுறோம். q டிவைடட் 4. தென் அங்கே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ். தென் 1/z பிள்ளை r டிவைடட் 1/3. அங்கே 3 இருக்கிறதுனால நம்ம இங்கே 3 போட்டுக்கிறோம். கிளியர்? திஸ் ஈக்குவல் 1/4. புட் ஈக்குவேஷன் 1 அண்ட் 1/x ஓட வேல்யூ என்னது? p. இவ்வளோ தான் போடணும். ஏன்னா அங்கே டிவைடிங்கில் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? கிடையாது. ஆர் மல்டிபிள் ஏதாவது நம்பர் இருக்கா? கிடையாது. வெறும் 1/x மட்டும்தான் இருக்குது. அப்போது 1/x பதில் நீங்கள் p மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஈக்குவல் 1/y. அப்போது வந்து q டிவைடட் பை எங்கே டிவைடிங்கில் என்ன நம்பர் இருக்குது? 3. அதனால் 3. புட் ஈக்குவேஷன் 2. கிளியர்? அண்ட் 1/x அப்போ என்ன வரும்? p மட்டும்தான் வரும். மைனஸ் 1/yல q டிவைடிங் 5. அங்கே 5 இருக்கிறதுனால we take 5 ப்ளஸ் here 1 டிவைடட் z. 1/z வந்து என்னது? r. ஆனால் மல்டிபிள் மேலே என்ன நம்பர் இருக்குது? 4. அப்போது 4r. ஸோ நீங்கள் வந்து 1/xனா p, 1/yனா q. இங்கே டிவைடிங்கில் நம்பர் இருந்தால் அதை டிவைடிங் நம்பர் போட்டுக்க போகிறீங்க. ஹியர் 1/zனா r. மல்டிபிள் மேலே நம்பர் இருக்கிறதுனால நீங்கள் மேலே நம்பர் போட்டுக்கணும். இவ்வளோ தான். ஈக்குவல் டு 2/15. ஓகே, கிளியர்? ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. இப்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸில் இருந்து நம்பர் லெட் என்ன எடுத்துக்கிட்டோமோ அதை அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுருக்கோம். பட் இதை நம்ம இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சிம்ப்ளிஃபை பண்ணி ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ 1 1 எடுத்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். கிளியர்? நவ் இப்போ நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? p/2 ப்ளஸ் q/4 minus r/3 equal 1/4. இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு டிவைடிங்கில் என்னென்ன நம்பர் இருக்குது 2 4 3. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது 2 4 3. இது மூணுத்துக்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு எல்சிஎம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 4 3. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி என்ன எடுக்கணும் எல்சிஎம் இந்த மாதிரி போடுவோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே 2 நம்பருக்கு ஸோ ஐ டேக் 2. அப்போது 1 2s are 2. அப்போது 1 வரணும். 2 2s are 4. அப்போ 2. இங்கே 3 நம்பர் 2 டேபிளில் போகுமா? போகாது. போகாத நம்பர் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். தென் again take 2 1 அப்படியே போட்டுக்கணும். இங்கே 2 இருக்கிறதுனால 1 2s are 2. இங்கே 3 அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அண்ட் again 3 டேபிள் 1 1 1 3s are 3. ஸோ இங்கே லாஸ்ட் நம்ம 1 1 1 வர வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இது நீங்கள் லாஸ்ட் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ இது எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷன் 2 2s are 4. 2 into 2 into 3 equal what? 2 2s are 4 4 3s are 12. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு எல்சிஎம். இங்கே என்ன நம்பர் உங்களுக்கு வந்திருக்கோ அதை எடுத்து நீங்கள் அப்படியே வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ரிலேட்டட் டேபிள்ஸ் ஹியர் 2 4 இருக்குது. அப்போ ரெண்டுமே 2 டேபிளில் போகும். அதனால நான் 2 டேபிள் போட்டேன். அப்போ 1 2s are 2. இப்போ 2 2s are 4. இங்கே இருக்க நம்பர் அகெயின். ஸோ 2 டேபிளில் தான் போகும். இங்கே இருக்கக்கூடிய 3 டேபிளில் தான் போகும். இங்கே இருக்கிறத ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. லாஸ்ட் 1 வரைக்கும் நீங்கள் போட்டு காமிக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி ஈஸி. இது நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து சின்ன கிளாஸ் நீங்கள் 9th 8th 7thலேயே நீங்கள் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் ரெஃபர். நவ் திஸ் இஸ் எல்சிஎம் வாட்? 12. அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் என்ன எடுக்கணும்? எல்சிஎம் வந்து 12. அப்போது ஹியர் 2 இங்கே 12 இருக்குது. சி, இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம்னா எந்த நம்பர்ஸ் வந்து இல்லையோ எந்த நம்பர்ஸ் கீழே இருக்கோ அது கூட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 12 வருதுன்னு பார்க்கணும். தட் மீன் ஹியர் 2 பட் ஹியர் 12. அப்போ எது கூட மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 வந்து 12ஆக கன்வெர்ட் ஆகும்? 6 கூட மல்டிபிள் பண்ணோம். இப்போ 2 6 are 12. தட் மீன் இப்போ இங்கே இங்கே வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 2 3 ஈக்குவல் டு 12. இந்த எல்சிஎம் போட்டது. இதில் இந்த 2 நம்பர் இங்கே இருக்குது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 3s are 6. அந்த 6ஐ மேலே இருக்க நம்பர் கூட நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 6p ப்ளஸ் ஹியர் 4. இப்போ இங்கே வந்து 2 2s are 4 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3. 3ஐ மேலே இருக்க நம்பர் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கணும். மைனஸ் ஹியர் 3 இருக்குது. இப்போ பேலன்ஸ் 2 2s are 4 வந்து மேலே இருக்க நம்பர் கூட நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கணும். 4r. கிளியர்? வெரி ஈஸி. ஸோ இங்கே கீழே 12 வருதுன்னா எல்லாமே 12 வரணும். அப்போ எல்லாமே 12 வரணும்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 12ஆக கன்வெர்ட் ஆகும்னு நீங்கள் யோசிக்கணும். 2 6 are 12. அப்போ அந்த 6 நான் மேலே இருக்க நம்பர் கூட மல்டிபிள் பண்ணிக்கேன். 4 3s are 12. ஸோ ஐ டேக் 3 ஹியர். அண்ட் 3 4s are 12. ஸோ 4 வந்து நம்ம மேலே மல்டிபிள் இவ்வளோ தான். தென் ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். தென் 6p ப்ளஸ் 3q minus 4r equal divided of 2 going to multiple of 12 divided by 4. So cancellation பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 6p plus 3q minus 4r equal 1 4s are 4 3 4s are 12. ஸோ இவ்வளோ தான். ஸோ இது நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஓகே, இட்ஸ் வெரி ஈஸி. ஃபஸ்ட் ஒன் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டாச்சு. அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? p equal to q by 3. ஜஸ்ட் இந்த டிவைடட் ஆஃப் 3ஐ மல்டிபிள் ஆஃப் 3ஐ போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 3p equal to q. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 5. ஓகே, திஸ் இஸ் enough. 3p equal to q. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3 என்ன கொடுத்துருக்காங்க? p minus q by 5 plus 4r equal to 2 by 15. Okay, now here என்ன இருக்கீங்க? 5. ஓகேவா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி இங்கே இட்ஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி ஒரு நம்பர் முன்னாடியே வந்துச்சுன்னா அது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஸோ இங்கே இருக்க நம்பரை இது கூட மல்டிபிள் பண்ணிடணும். தென் மேலே இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணணும். 2 15s are 30. 30 கூட இங்கே மேலே இருக்க நம்பர் ஆட் பண்ணால் 32 டிவைடட் பை கீழே இருக்க அகெயின் டிவைடிங் நம்பர் கிடைக்கும். கிளியர்? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதையும்
இதையும் மல்டிபிள் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். அகெயின் வரக்கூடிய ஆன்சரை மேலே இருக்க நம்பர் கூட ஆட் பண்ணி இங்கே போட்டுட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஓகேவா? ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். கிளியர்? ஓகே. நவ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. p minus q by 5 plus 4r. ஓகே. நவ் இப்போது இங்கே என்ன டிவைடிங் 15 நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கூடயும் இங்கே டிவைடில் இருக்க நம்பரை நான் இங்கே மல்டிப்ளாக கொண்டு வரேன். ஓகேவா? அப்போது 15 p minus q by 5 plus 4r equal 32. இந்த 15 வந்து ஒரு நம்பருக்கும் காமன். அப்போ எல்லா நம்பர் கூடயும் உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும்? 15p minus 15q by 5 plus 15 4s are என்ன வரும்? 60r equal 32. Here 1 5s are 5, 3 5s are 15. இப்போ என்ன வரும்? 15p minus 3q plus 60r equal 32. Clear? This is equation 6. ஸோ இப்போது அவங்க கொடுத்தது ஒரு ஒரு ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு ஃப்ராக்ஷனுக்கு நம்ம PQR நம்மளே லெட் எடுத்து நம்ம எடுத்த லெட்டை இதில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம். இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எல்சிஎம்ஸ்லாம் எடுத்து ஒரு கிளியர் ஈக்குவேஷனாக சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் 5 4 5 அண்ட் 6 ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை எது கூட எதை அப்ளை பண்ணால் நமக்கு PQR வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றது நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறோம். ஹியர் 3p ஈக்குவல் டு q ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 4லையும் ஈக்குவேஷன் 6லையும் அப்ளை பண்ண போகிறீங்க. ஹியர் வாட் 1q ஈக்குவல் என்ன வந்திருக்கு? 3p. அப்போ க்யூக்கு பதில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 3p அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 4லையும் அப்ளை பண்ணணும், ஈக்குவேஷன் 5லையும் அப்ளை பண்ணணும். சாரி 6. okay. So substituting the value equation 5 in equation 4 and 6. 5ன்ற வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 4 and 6ல் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது we get நமக்கு என்ன கிடைக்கும்னா, now ஈக்குவேஷன் 4 எழுதுகிறோம். what is the equation 4? 6p plus 3q. க்யூக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? 3p அப்ளை பண்ணிக்கலாம். minus 4r equal 3. கிளியர்? இங்கிருந்த q வேல்யூக்கு பதிலாக நம்ம 3p அப்ளை பண்ணியிருக்கோம். now 6p plus 3 3s are 9p minus 4r equal to 3. So இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 9 plus 6 15p minus 4r equal to 3. So next this is equation 7. Okay. Next இப்போ நம்ம equation 4ல அப்ளை பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன equation 6ல அப்ளை பண்ணணும். இப்போ what is equation 6? 15p minus 3 க்யூக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 3p right plus 60r equal 32. now 15p minus 3 3s are 9p plus 60r equal 32. clear? அப்போது 15p minus 9p what is the answer? 24p plus 60r equal 32. this is equation 8. okay. clear? so நம்ம 3p equal to qன்ற 5th equation எடுத்துன்னு வந்து 4ல அப்ளை பண்ணி 7 ஈக்குவேஷனும் 6th அப்ளை பண்ணி 8th ஈக்குவேஷனும் இதுலேயும் pr தான் இருக்குது, இதுலேயும் pr தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எது கூட எதை சிம்பிளிஃபை பண்ணி போடலாம் அப்படின்றத இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஹியர் pr, ஹியர் ஆல்சோ pr. இது எல்லா நம்பர்ஸுமே ஏதாவது ஒரு டேபிளில் டிவைட் ஆகுமான்றதை பார்த்து முதல்ல கேன்சலேஷன் பண்ணணும். 24 60 32 எந்த டேபிளில் கேன்சல் ஆகும்? ஐம் சாரி, திஸ் இஸ்
நாட் ஆடிங் சப்ட்ராக்ஷன். சி மேக்ஸில் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டோட்டலி சம் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ 15Pலேருந்து 9Pயை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே ஆட் பண்ணுற அதே தாட்டில் நானே பாருங்கள் டக்குன்னு போட்டு ஐம் சாரி, திஸ் இஸ் மை மிஸ்டேக். இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 15P மைனஸ் 9P என்ன வரும், 6P ப்ளஸ் 60R ஈக்குவல் 32. ஓகேவா? இப்போ இது எல்லாமே 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ டிவைடிங் 2 ஆன் போத் சைட். அப்போ என்ன வரும், 3P ப்ளஸ் 30R ஈக்குவல் டு 16. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 8. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் 8 அண்ட் 7th ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேன்சலேஷன் பண்ணோம். ஹியர் பீன்ற வேல்யூ பாருங்கள், ஹியர் 3, ஹியர் 15. அப்போது ஈக்குவேஷன் 8ஐ 5ஆல் மல்டிபிள் பண்ணால் இது 15Pயை கன்வெர்ட் ஆகிடுமா? எஸ். அப்போ ஈக்குவேஷன் 7 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 8 கூட 5 மல்டிபிள் பண்ணி P கேன்சல் பண்ணுங்கள். இப்போது ஈக்குவேஷன் 7 அது என்ன வரும், 15P மைனஸ் 4R ஈக்குவல் டு 3. பட் ஈக்குவேஷன் 8 எது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம், 5 கூட. அப்போ என்ன வரும், இங்கே ஒரு வேல்யூ கூட எதை மல்டிபிள் பண்ணோம், 5ஆல் பண்ணணும். அப்போ 3 5s are 15P மைனஸ் ப்ளஸ் 30 5s are, ஸோ 3 5 150R ஈக்குவல் 16 5s are 80. 16 5s are, what is the answer, 80. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோமா சப்ட்ராக்ஷன் பண்ணுமா, இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள் இங்கேயும் ப்ளஸ் சிம்பிள். அப்போது சப்ட்ராக்ஷன் பண்ணி சைன் சேஞ்ச் பண்ணணும். கிளியர்? ஸோ 15P சைன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கக்கூடிய சைன் கன்சிடர் பண்ணக்கூடாது. கீழே நம்ம என்ன சைன் சேஞ்ச் பண்ணணுமோ அதை தான் கன்சிடர் பண்ணணும். திஸ் இஸ் கேன்சல். மைனஸ் 4R மைனஸ் 150R. அப்போ என்ன வரும், மைனஸ் 154R ஈக்குவல் 3 மைனஸ் 80. அப்போ என்ன வரும், மைனஸ் 77. clear? okay. now minus minus cancel. இப்போ R equal to என்ன வரும், 77 divided by 154. so 177 divided by 154. 77 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 154 வரும். ஓகேங்களா? அப்போது ஆரோட வேல்யூ என்னது, 1/2 177. ஸோ நீங்கள் 77 வந்து நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 154 வரும். 2 7s are 14, 2 7s are 14 1 154. clear? ஓகே. ஸோ ஆர் ஈக்குவல் டு 1/2. ஸோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆர் ஈக்குவல் 1/2 அப்படிங்கிற வேல்யூவை எனி ஒன் ஈக்குவேஷன் சே 8 ஆர் 7 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிடும், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். now apply the value in equation. நான் 7th ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்போது 15P மைனஸ் 4R. R வந்து என்னது, 1/2 ஈக்குவல் 3. 1 2s are 2, 2 2s are 4. அப்போது 15P மைனஸ் இது கேன்சலேஷன் பண்ண என்ன வரும், 2 ஈக்குவல் 3. then 15P equal to 3 minus 2 going to plus 2. So 15P equal 3 plus 2 5. P equal to 5 multiply of 15 divided of 15. Then P equal 1/3. clear? so உங்களுக்கு R ஓட வேல்யூ 1/2, P ஓட வேல்யூ 1/3. இப்போது P ஓட வேல்யூ அப்ளை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், Q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஈக்குவேஷன் 5 வந்து உங்களுக்கு 3P equal to Q. இதில் P equal 1/3 அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு Q ஓட வேல்யூ வரும். அப்போ அப்ளை தி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 5. இப்போ என்ன வரும், 3P பதிலாக 1/3 ஈக்குவல் டு Q. இப்போ 3 3 கேன்சல். அப்போ therefore Q equal to 1. clear? ஸோ ஆரோட வேல்யூ ஆர் ஈக்குவல் 1/2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. பியோட வேல்யூ 1/3, கியூவோட வேல்யூ 1. இப்போது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், பி வேல்யூ, கியூ வேல்யூ, ஆர் வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ நம்ம ஆக்சுவலி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, ஜெட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. நவ் therefore நமக்கு என்ன தெரியும், எக்ஸ்
ஈக்குவல் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஆக்சுவலி 1/x ஈக்குவல் டு பின்னு எடுத்திருக்கோம் கரெக்டா எஸ் ஸோ நம்ம லெட் என்ன எடுத்திருக்கோம் 1/x ஈக்குவல் டு பி அப்போ இந்த x இங்கே மல்டிப்ளாக வந்துடும் இந்த p இங்கே டிவைடிங்கில் வந்துடும் அப்போ என்ன வரும் x ஈக்குவல் டு 1/p கிளியரா டவுட் இருக்கா கிளியராக பார்த்துக்கோங்க 1/x ஈக்குவல் டு pமா இந்த டிவைடிங் நம்பர் மல்டிப்பிளாக போயிடுது மல்டிப்பிள் இருக்க p டிவைடிங்கில் வந்துடுது ஓகேங்களா அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரும் x ஈக்குவல் 1/p ஆர் ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம் இந்த 1/x p இது ரெண்டுத்துக்கும் அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா x ஈக்குவல் 1/p அதுதான் இங்கேயும் ஸோ q இங்கே போய்டும் சாரி y இங்கே போய்டும் q இங்கே வந்துடும் அப்போ y ஈக்குவல் 1/q தென் z இங்கே போயிடும் r இங்கே வந்துடும் அப்போ z ஈக்குவல் 1/r எஸ் கிளியர் ஓகே நவ் ஹியர் அப்ளை x ஈக்குவல் என்ன போட்டுக்கலாம் 1/p this equal p ஓட வேல்யூ என்னது 1/p ஓட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 1/3 இப்போ அப்ளை 1/3 see 1 dividing another 1 dividing so dividing by dividing வந்து அது நம்ம என்னவா எழுதிக்கலாம் மல்டிப்ளா எழுதிக்கலாம் இது தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே 1 divided again see one number 1 divided again divided by 3 இந்த மாதிரி 1 divided by divided இருக்குன்னா இது நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எடுத்து 3/1 ன்னு எழுதிக்கலாம் ஆர் இதை டைரக்ட்லி நீங்கள் வந்து 3 ன்னு எழுதிக்கலாம் ஓகே ஓகே நெக்ஸ்ட் y ஈக்குவல் 1/q is equal 1 divided q ஓட வேல்யூ 1 தான் அப்போ 1/1 1 then z equal 1/r equal 1 divided 1/2 then again it's the same format 1 divided with this number 2 வந்து உங்களுக்கு மல்டிப்ளா வந்துடும் அப்போ therefore x equal to 3 y equal to 1 z equal to 2 புரிஞ்சுச்சா so very easy sum but very biggest and important sum actually ரொம்ப important sum நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க I just revised so உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து PQRன்னு லெட் எடுத்துக்கிறோம் இதை எடுத்துகிட்டு போய் இதில் அப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இந்த ஈக்குவேஷன்ஸை அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம் டேக் LCM மெத்தட் ஆர் க்ராஸ் மல்டிபிள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அகெயின் இதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்துகிட்டு போய் 2 ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஸோ இந்த 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் தட் மீன் PR வர மாதிரி நம்ம 2 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கிறோம் அதுக்கப்புறமா அதில் என்ன நம்பரை மல்டிபிள் பண்ணி அனதர் 1 வேரியபிள்ஸை வந்து நம்ம கேன்சலேஷன் பண்ணி R வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இந்த R வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி P கண்டுபிடிச்சிடும் இந்த P வேல்யூ எடுத்துகிட்டு போய் Q கண்டுபிடிச்சிடும் அகெயின் ஸோ நமக்கு x equal 1/p y equal 1/q z equal 1/r இது எப்படி வந்துச்சுன்றது I explain ஸோ இதில் PQRக்கு பதிலாக நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணி டேக் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு XYZ வேல்யூ கண்டுபிடிச்சிடும் இவ்வளோ தான் ஸோ வெரி ஈஸி சம் பட் ரொம்ப கிளியராக உட்காந்து கரெக்ட்லி யோசித்து பார்க்கணும் ஸோ கரெக்டாக பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.9 சி இது வந்து உங்களுக்கு இதுவும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கொஷின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஷினை வச்சு தான் நீங்கள் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறீங்க the sum of thrice the first number the second number and twice the third number is 5 ஸோ இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர்னு 3 நம்பர் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க thrice the first number second number and twice the third number அதனோட வேல்யூ 5 and thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third we get 2 if the third number is subtract from the sum of twice the first thrice the second we get 1 find the number ஸோ இது நீங்கள் டேரெக்டாக நான் சொல்லும்போது படித்தது புரியுமானா புரியாது சீரியஸ்லி புரிஞ்சிருக்காது இதை நான் எப்படி போடுறது காமிச்சா தான் உங்களுக்கு கொஷினே புரியும் ஓகேங்களா ஸோ நான் இவங்க மொத்தம் என்ன நம்பர் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் ஸோ அந்த லெட் தி நம்பர்ஸ் அந்த 3 நம்பர்ஸை நான் XYZன்னு வச்சுக்கிறேன் ஃப்ரம் தி கிவன் கண்டிஷன் இவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை இப்போ நம்ம எழுத போகிறோம் ஃபர்ஸ்ட் தி சம்னா என்னது ஆட் பண்ணுறது தி சம் ஆஃப் thrice 3 நம்பரையும் ஆட் பண்ணுறீங்க ஓகேவா thrice the first number
thrice the first number. அப்போ first number 3 times வரும். இங்கே நமக்கு first number என்னது x. அப்போ thrice the first number. Okay, thrice the first number, comma second number. So உங்களுக்கு thrice the first number, second number na just add, and twice the third number, twice the third number. இப்படி தான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். எப்படி போனால் thrice the first number, second number, twice the third number is 5. This is first question, first equation, sorry. Okay, என்ன சொல்லியிருக்காங்க next? If thrice the second number, thrice the second number is subtracted. Okay, thrice the second number, thrice the second number is subtracted from, ஏதோ ஒன்றுத்துலேருந்து இது சப்ராக்ட் ஆகிருக்கு. from எதுலேருந்து? thrice the second number is subtracted, thrice the second number is subtracted from the sum. அங்கே ஒரு add வருது, அப்போ 2 நம்பருக்கு வருது. ஓகேங்களா? from the sum of first number. Okay, the sum of first number, the sum of first number and thrice the third, thrice the third. எப்படி போட்டோன்னு புரியுதா? if the sum of, if the thrice the second number is subtracted from the, if subtracted from the sum of first number and thrice the third number, we get 2. This is equation 2. எப்படி போட்டாங்கன்னு புரிஞ்சுச்சா? next, if the third number is subtracted from, அப்போ third number again subtract ஆகுது. if the third number subtracted from, okay, the sum of twice the first, put twice the first, twice the first, thrice the second, thrice the second, we get 1. This is equation 3. Clear? So equations எப்படி போட்டோன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி, ஆக்சுவலி வெரி ஈஸி, பட் கரெக்ட் அப்சர்வேஷன் இருக்கணும். thrice twiceன்றது நமக்கு புது வேர்ட்ஸ் கிடையாது, இட்ஸ் நாட் எ நியூ வேர்ட். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? இவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவேஷன்ஸ் வெரி ஈஸி. ஐ ஜஸ்ட் ரிவைஸ்ட். ஸோ தி சம் ஆஃப் thrice, thrice the first number, second number, twice the third number is 5. Okay, thrice the second number subtracted from the sum of first number, thrice the third number. Okay, if the third number subtracted from twice the first number, thrice the second number is 1. இவ்வளோதான். இப்போ இதை யூஸ் பண்ணி எது கேன்சலேஷன் பண்ணலான்றதை பார்த்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? XYZ கண்டுபிடிக்க போகிறோம். நவ் சி ஹியர் Z, ஹியர் மைனஸ் Z. ஓகேவா? ஈக்குவேஷன் 2 மட்டும் நீங்கள் வந்து கரெக்ட் மெத்தடில் எழுதிக்கோங்க. இங்கே வந்து XZYன்னு இருக்குது. இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? இதை நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணி இதை வந்து கரெக்ட் மெத்தடில் எழுதிக்கோங்க. சி, இந்த ஈக்குவேஷன் 2 மட்டும் நீங்கள் எப்படி எழுதிக்கிறீங்கன்னா x minus 3y plus 3z equal 2. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு கீழேயே இதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் 3 எழுதிக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஈக்குவேஷன் 1 எழுதிட்டு ஈக்குவேஷன் 2 எழுதிட்டு இதை வந்து XZYன்னு இருக்கிறத ஒரு கரெக்ட் மெத்தட் XYZ அப்படின்னு சொல்லி எழுதிக்க போகிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. y டேர்ம் முன்னாடி வருது, z டேர்ம் நெக்ஸ்ட் வருது, அவ்வளோதான். இது ஒரு கரெக்ட் மெத்தட் எழுதிட்டு அது அகெயின் தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நவ் see the first equation, second equation, third equation. Here நான் z கேன்சலேஷன் பண்ண போகிறேன். இங்கே z வந்து ஈக்குவேஷன் 3ல் இங்கே z இருக்குது. பட் ஈக்குவேஷன் 1ல் பாருங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது? 2z இருக்குது. ஓகேங்களா? here 3z.
சி நீங்கள் இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஜெட் டேர்ம் இருக்குது. இங்கே 2z, இங்கே z, இங்கே 3z. ஹியர் y 3y 3y. ஓகே, ஹியர் எக்ஸ் 2x எக்ஸ் 3x. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸிலி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேர்ம் ஒன்றாலும் கேன்சலேஷன் பண்ணலாம். எக்ஸ் டேர்மோ ஒய் டேர்மோ ஜெட் டேர்ம் எனி ஒன் நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி நீங்கள் மீதி இருக்க அனதர் டேர்ம்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஹியர் செகண்ட் டேர்மில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே 3x இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிட்டு ஈக்குவேஷன் 2 கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 3 மல்டிபிள் பண்ணணும். கிளியர்? அப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். வாட் இஸ் ஈக்குவேஷன் 1? 3x + y + 2z = 5. தென் ஈக்குவேஷன் 2-வை எது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம்? 3 கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? 3x - 9y + 9z = 3 2 6. ஓகே, நவ் டேக் அ சப்ராக்ஷன். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன சேஞ்ச் ஆகும்? சைன் சேஞ்ச் ஆகும். கரெக்ட்? நவ் ப்ளஸ் 3x - 3x கேன்சல். அண்ட் ஹியர் y, ஹியர் ப்ளஸ் 9y. அப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற சைன் தான் கன்சிடர் பண்ணணும், இங்கே இருக்கிற சைன் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் தி சைன் சேஞ்ச் இப்போ என்ன வரும் உங்களுக்கு? 10y, ஹியர் 2z, ஹியர் மைனஸ் 9z. அப்போ மைனஸ் 7z = -1. Clear? This is equation 4. And again equation 1 அப்படியே வச்சுக்கிறேன். equation 3 இப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஹியர் நம்ம வந்து ஒரு இந்த ஃபஸ்ட் டேர்மே செகண்ட் டேர்மே வச்சு எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பார்க்கணும். சி நீங்கள் வந்து ஒய் டேர்ம்ஸ் கூட நீங்கள் கேன்சலேஷன் பண்ணி போடலாம். நான் வந்து எக்ஸு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ தட் நான் எக்ஸே வந்து கேன்சலேஷன் பண்ணி காமிக்கிறேன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸில் ஒன் டேர்ம் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்கன்னா அனதர் அதே டேர்ம் தான் கேன்சலேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் எக்ஸு ஒரு டைம் ஒய்லாம் கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் எக்ஸ் கேன்சலேஷன் பண்ணிட்டீங்க. நவ் ஹியர் டேக் 2x, ஹியர் 3x. அப்போ நீங்கள் கேன்சலேஷன் பண்ணால் இங்கே வந்து நீங்கள் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், இங்கே நீங்கள் 3ஆல். அப்போ தான் உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 2 எக்ஸ் டேர்மும் கேன்சலேஷன் ஆகும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? மல்டிபிள் ஆஃப் 2. ஓகேவா? ஈக்குவேஷன் 1 கூட 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6x + 2y + 4z = 10. அண்ட் ஈக்குவேஷன் 2 கூட எதை மல்டிபிள் பண்ணணும்? 3 மல்டிபிள் பண்ணணும். சாரி, ஈக்குவேஷன் 3 கூட ஈக்குவேஷன் 3 கூட 3 மல்டிபிள் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 6x + 9y - 3z = 3. ஓகே, here also take a subtraction, take sign changed. உங்களுக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். 2y - 9y - 7y, then 4z + 3z. அப்போ ப்ளஸ் 7z = 10 - 3 7. This is equation 5. Clear? Okay. Now equation 4 தெரிஞ்சிச்சு. equation 5. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இங்கே ப்ளஸ் 7z, ஹியர் -7. டேரெக்டாக 7z கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஈக்குவேஷன் 4ஐயும் ஈக்குவேஷன் 5யும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன வரும்? 10y - 7z = -1 - 7y + 7z = 7. ஓகே, ஹியர் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். பிகாஸ் வேறு சைன் இருக்கிறதுனால. இப்போ 10 - 7 அப்போ உங்களுக்கு 3y = 7 - 1 6. இப்போ 6 y = 1 3s are 3, 2 3s are 6. ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஒயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 4லையோ இல்லை 5லையோ அப்ளை பண்ணி நீங்கள் ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நவ் apply the value in equation 5. நான் equation 5ல் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன அப்போ கிடைக்கும்? -7y பதிலாக அப்ளை 2 + 7z = 7.
அப்போது மைனஸ் 7 2s are 14 ப்ளஸ் 7z equal to 7. அப்போது 7z equal to 7 minus 14 going to plus 14. அப்போது 14 plus 7 உங்களுக்கு என்ன வரும் 21. 7z equal to உங்களுக்கு that answer is 21. Then z equal to அப்போ என்ன வரும் 21 divided by 7. What is the answer? 3. Z equal to 3. Clear? Okay. So நம்ம z கண்டுபிடிச்சிட்டோம், y கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு எனி ஒன் ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 2 3 எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஐ அப்ளை இன் ஈக்குவேஷன் 1. Substituting the values y and z in equation 1. ஓகே, நீங்கள் 2 or 3 எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நான் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும் 3x ப்ளஸ் y. ஒயோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் 2 z-ஓட வேல்யூ என்னது 3 ஈக்குவல் டு 5. அப்போது 3x plus 2 plus 2 3s are 6 equal to 5. Then 3x plus 8 equal to 5. Then 3x equal to 5 plus 8 going to minus 8. What is the answer? That answer is minus 3. 3x equal to minus 3. 3 3 1 3s are 3 1 3s are 3 cancel ஆச்சுன்னா x equal to minus 1. ஸோ இவ்வளோ தான். அப்போ எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். therefore x equal to minus 1, y equal to 2, z equal to 3. clear? ஸோ வெரி ஈஸி. பட் ரெண்டுமே கொஞ்சம் பெரிய சம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் நிறைய போயிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஏன்னா தேர்ட் யூனிட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சம்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு 2 டைம் கரெக்ட்லி ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ ரீட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு காமிச்சிட்டேன். ஸோ கரெக்டாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ எக்ஸ்பிளைன்ட் அகெயின். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸை 2 வேரியபிளை ஆஸ் யூஸ்வல் கேன்சலேஷன் பண்ணி நமக்கு வந்து XYZ வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேலன்ஸ் சம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.